மக்களே, வெல்கம் டு அவர் வீடியோ. இன்னைக்கு நாங்க இங்க பைக்ல எங்க போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஆலுவாரோட ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒயரும் என்னமோ வச்சுக்கிட்டு இருக்காங்க, பைப்பு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய இளநீ கடை, அப்புறம் ஜூஸ் கடை, பாயாச கடை எல்லாம் இருக்கும். ஆனா இப்பதான் ஓணம் ஆச்சு. ஆனா எப்பயுமே இளநீ அதெல்லாம் நார்மல் தான். இங்க பாருங்களே, ஓணத்துக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே போவோம். இது கோயிலுங்களா? இது நம்ம பக்கத்துல உள்ள டூரிசம் கெஸ்ட் ஹவுஸ். இதான் நம்ம கோயில். இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். எப்பா என்ன டிராபிக், எனக்கே தெரியல. நான் பேசுறவங்க கேட்க முடியுமா? சரி, இந்த வழிதான் மக்களை உள்ள போறது. நிறைய டிராபிக் இந்த ஏரியால மக்களே, அது ஏன்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஓணத்தினாலதான் இந்த டிராபிக் இருக்குள்ள இருக்கு. சரி, யாருக்கு தெரியும், நம்ம போவோம். இங்க மேல ஆர்ச் இருக்கு பாருங்க, ஸ்ரீ மகாதேவ் கஷேத்திரம் ஆலுவான் போட்டு திருவிதாக்கூர் தேவசம் போர்டு ஓம் நம சிவாயன்னு எடுத்திருக்கு. சரி வாங்க போவோம். ஐஸ்கிரீம் கடை இருந்தா அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு, இல்ல கடலை கடை இருந்துச்சுன்னா ஒரு கடலையா, ஆமா கடலை கடை இருந்துச்சுன்னா ஒரு கடலையும் வாங்கிட்டு போவோம். என்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கே, ரொம்ப நேரம் ஆகுது வந்து போவோம். அப்படியே கொஞ்சம் சைட்ல பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஷன் பெயிண்ட் கம்பெனி. இப்ப இந்த இடம் அந்த வே எல்லாம் இப்படி ஈஸியா இருக்குல்ல. இதே நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சிவராத்திரி நடக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு பாப்போம் பாருங்க, கடலை கடையும் இல்ல, ஐஸ்கிரீம் கடையும் இல்ல. சரி வாங்க, நைட்டு வைப்பாங்களோ. சரி, நம்ம எப்படியும் இங்க இருந்து போவோம். சம்டைம்ஸ் நைட் ஆகும், ஜஸ்ட் பாப்போம். எம்மா பெரிய வீடு இது மக்களே. சரி இறங்குவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆழ்வார் கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம பாலத்தை கடந்து வந்துட்டுருக்குறோம். பாலத்தை கடந்து அந்த பக்கம் போனால் தான் கோயில். மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு 2 வழி இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு மட்டும்தான், பைக்கோ காரோ கொண்டு போக முடியாது. இன்னொரு வழி இருக்குது, அந்த வழி பார்த்திங்கன்னா காரு, பைக்கு, பஸ்ஸு எல்லாமே உள்ள கொண்டு போகலாம். இது நம்ம ரொம்ப ஷார்ட்டாக போகிறது. இது ரொம்ப அற்புதமான பாலம், ரொம்ப தூரமான பாலம் தான் அது. அந்த பாலத்தில் தான் நம்ம கடந்து போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்கும்போது. நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி ஆக்கில் தான் உள்ளே வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கிளைமேட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லோவாகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு, பிரகாசமாக இருந்துச்சு. அப்போ இந்த பிரிட்ஜோட லென்த்து காமிச்சிருக்கோம். இவர் தான் இந்த வீடியோ எடுத்த கேமராமேனு. இவரும் ஒரு கேமராமேன் தான். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கோயில் வியூ. இங்கே நம்ம பாலத்துலேருந்து எடுக்கக்கூடிய வியூ தான் அது. இந்த கோயில் எப்போதுமே வருடம் ஜூன் ஜூலை மாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், வெள்ளம் வரும்போது, மழை வெள்ளம் அதிகமாக இருக்கும்போது இந்த அம்பலம், இந்த கோயில் பார்த்திங்கன்னா முழுகிடும். வருஷம் முழுகிறது பார்த்திங்கன்னா மேலே ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், அந்த லெட்டர் வரைக்கும் தண்ணி முழுகிடும். அதை நம்ம போகும்போது காமிக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த பாலத்து வழியாக போயிட்டுருக்கிறோம். இன்னும் போய் சேரலை, ஆன் த வே தான். அதான் திரும்ப காமிக்கிறாங்க. இன்னொரு கேமராமேனுக்கான வேலை இன்னொரு கேமராமேன் போகிறத எடுக்கிறது தான் வேலை. எடுத்தவங்க கரெக்டாக பார்த்துட்ருக்குறாங்க. சரி, போகிற வழியில் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே சும்மா இருப்போமா? அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே தூக்கி கட்டி அணைச்சி தூக்கி பஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியை தொட்டு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் மேலே ஆச்சு. என்றைக்கு கேரளாவுக்கு வந்தோமோ அன்றைக்கி இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் தொட்டு பார்க்குற பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அந்த ஆட்டுக்குட்டியை போய் தூக்கணும். ஓடுறோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், ஓடவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. தூக்கி அப்படியே ஒரு ஃபோட்டோவுக்கு பஸ் கொடுத்தாச்சு. இது இங்கே பார்க்குற சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்கும். நான் ஒரு சின்ன சீனு ஸ்லோ மோஷனில் எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணோம். திருப்பி அதை சேஞ்ச் நார்மல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணுமாமா. அது எனக்கு தெரியாது, புதுசுதான் நான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை அப்படியே நாங்கள் கன்டினியூ பண்ணி எடுத்துட்டோம். ஒரு நேரத்தில் ஒரு கால் வந்துருச்சு. அந்த கால் வந்த பிறகு நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா
அந்த ஸ்லோ மோஷன் மோட்லேயே வந்துடுச்சு. அதனால் அப்படி தான் இருக்குது, வழி கிடையாது. அப்புறம் கொடுத்த வாய்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அந்த ஒரு வழியாக அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கிட்டோம். இறங்கி இதான் பாலத்தில் கீழ்வழி இறங்கி அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுவாங்க. அமாவாசைக்கு அமாவாசை இந்த கம்பியெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே தான் மேலெல்லாம் ஷெட்டு போட்டிருப்பாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும், டூரிஸ்ட் கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லா ஊர்லேருந்தும் இங்கே தான் வருவாங்க. நம்ம ஊரில் எப்படி கொடிக்கரைக்கு போகிறாங்களோ அதே போல் இங்கே கேரளாவில் உள்ளவங்க எல்லாமே ஆழ்வார் சேஸ்திரம் தான் வருவாங்க. இங்கே வந்தால் அந்த தர்ப்பணம் திதி கொடுக்குறது, தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாமே இங்கே தான் நடைபெறும். அது ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். அது இந்த கரையில் தான், இந்த பெரியார் ரிவர், பெரியாருங்கிற ஒரு ஆறு, இங்கே வந்து புலாம்பாங்க, புலா, பெரியார் புலா, இங்கே தான் வந்து அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க. குளிக்கலாம், சேஃப்டியாக குளிக்கிறதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் எல்லாமே கம்பி போட்டிருப்பாங்க, கம்பி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு சேஃப்டியாக பிடிச்சிட்டு குளிக்கலாம். மேக்ஸிமம் இழுத்துட்டு போகாது. ஆனால் ரொம்ப ஆழமான ஆறு தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 24 ஹவரும் தண்ணி போயிட்டுருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் ஆச்சு கேரளாவுக்கு. நான் பார்த்த வரைக்கும் இங்கே ட்ரை ஆகி பார்க்க முடியாது, கம்மியாக போய் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் மாதிரி முறை வச்சு விட்றாங்க, கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, அந்த பேச்சுக்கு வேலை கிடையாது. ரொம்ப அருமையாக எப்போதுமே இதே லெவலில் தான் போகும். இதை விட லெவல் கூடுமே தவிர கீழே வராது. அந்தளவுக்கு தண்ணி வந்து இதில் போயிட்டே தான் இருக்கும். எப்போதுமே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் தான் நாங்கள் வந்து போயிட்டு கை காலை முடிஞ்சாலும் கழுவிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு, எப்போது கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கேயே காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே புனிதமாக சுத்தமாக போகலாம். அப்படிங்கிறத வேண்டி குளிச்சுட்டும் போகலாம். நாங்கள் குளிக்கிறதுக்கான ஒன்று உடமைகள்லாம் கொண்டு வரல. ஆனால் ஜஸ்ட்டு கை கால் முடிஞ்சு கழுவிட்டு அப்படியே எங்கே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு. இந்த ரிவர் தான் பெரியார் ரிவர். இதுதான் வெள்ளப்போக்கம் வந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்தது இந்த ஆறு தான். இந்த ஆறு இப்போ அழகாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப கொந்தளிச்சிச்சுன்னா பொங்கிருச்சுன்னா ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ளே வந்தால் தான் பெரிய பிரச்சனை. 2018 இது மாதிரி தான் நடந்துச்சு. ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஒரே வெள்ளைக்காடாக இருந்துச்சு. ஆல்வா ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. நீங்கள் எல்லாமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாம் விளையாட்டு மூலியமாக தான் எல்லாமே காப்பாற்றினாங்க. அதே போல் போட்டு கொண்டு வந்து ஹைவேல பஸ்ஸு போகும். ஆனால் வெள்ளப்பக்கம் இப்போ 2018 போட்டு ஓட்டினாங்க. அந்தளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கை கால் முடிஞ்சு கழுவி அலம்பி புனிதமாக்கணும். அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கேமராமேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே வந்து அதை வந்து கை கால் முடிஞ்செல்லாம் கழுவுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப சில்லான தண்ணி தான். எப்போதுமே இந்த அளவு தண்ணி போய்கிட்டுருக்கும். பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். நாங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு நான் குளிக்கலை. அங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு போயிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா மீன்கள்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ரொம்ப அருமையான இடம் அது. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வெள்ளப்போக்கம் அப்போ நிறைய தண்ணி இருக்கும். சொன்ன எப்போதுமே முழுகும்னு இந்த வருஷமும் அதே போல் ஜூன் ஜூலையில் முழுகிருச்சு. முழுகினதுனால அந்த எப்போதுமே ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்து இங்கே வந்து மோதி வச்சிரும். அந்த மரங்களை இன்றைக்கும் பார்க்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன், இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. அந்த மாதிரி மரங்கள் வந்து எப்படி டேமேஜ் பண்ணியிருக்கு, அந்த மரங்கள்லாம் எங்கே கிடக்குங்கிறத நான் காமிக்கிறேன். போன வருஷம் இல்லை, வெள்ளப்பக்கம் இப்போ பெரிய மரத்தை ஒட்டி கொண்டு வந்து வச்சிருச்சு. கோயிலில் அடித்து கோயிலில் உள்ள சீட்டெல்லாமே உடச்சிருச்சு. அந்த மரத்துக்குள்ளே ரொம்ப ட்ரையான பிறகு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இந்த மரத்தை எடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த மரத்துக்குள்ளார மலைப்பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, நியூஸ் வந்துச்சு. இப்போ அது அவ்வளோ பெரிய மரம் கிடையாது. இப்போ வந்து சின்ன மரம் தான், 2 மரம் வந்திருக்கு. அந்த மரத்தை எடுத்து ஓரமாக போட்டுக்கிறாங்க. நான் அதை காமிக்கிறேன். இவங்க அந்த கேமராமேன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல் எடுத்தாங்களாமா. அந்த கல்லை எடுத்து பார்க்குறாங்க. கல்லை எடுத்து எட்டி வீசுகிறாங்க. அந்த கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் போய் விழுந்த இடம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் டவுனில் போய் விழுந்துருச்சு. அவ்வளோ ஸ்பீடாக தூக்கி போட்டாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு டே வந்து நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வீடியோ போகணுன்னு ஆசை. இன்றைக்கி தான் எனக்கு நேரம் வந்துச்சு. சரி வீடியோ போகலான்ட்டு இதான் பாலத்துலேருந்து இறங்கி வந்து கைகால் மஞ்சள் கழுவிட்டு இந்த வழியாக போனோம்னா கோயில். நீங்கள் அங்கே பார்க்குறது தான் கோயில். சைடில் உள்ள கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இங்கே ஷெட்டு போட்டு அந்த உட்காந்துருப்பாங்க. எல்லாம் அதுக்கு காரியம் பண்ணுறதுக்காண்டி உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம அந்த காரியம்லாம் செஞ்சுட்டு போகலாம். அதுக்கான வழிமுறைகள்லாம் இங்கே தான் செஞ்சு கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு அமாவாசைக்கு நடக்கும். மற்ற மகாலி அமாவாசை நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம். இது அங்கே உள்ள புல்வெளிகள், 2 ஆறும் சங்கமிக்கிற இடம் இருக்குதுன்னு சொன்னால அங்கே உள்ள புல்வெளிகள் தான் அது. இது ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடும். இப்போ தான் தண்ணி வடிஞ்சிருக்கு. இப்போ ஜூலை மாதம் ஜூன் ஜூலையில் இந்த கோயில் முழுகினுச்சு இந்த வருஷமும்.
என்ன ஒரு பிரச்சனைனா நாங்கள் அழகாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்லோ மோஷன் மோட்லேயே நாங்கள் மாற்ற மறந்துட்டோம். அதனால் எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் காமிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பாதிக்கு அப்புறம் தான் நரம்பு முழுக்க எங்களால் மாற்ற முடிஞ்சிச்சு. தெரியாமல் தான் படிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா தவறு நடப்பது இயல்பு தானே. நம்ம அந்தளவுக்கு பெரிய டேலண்டான ஆள் கிடையாது. இப்போ தான் சிம்பிளாக, அதுவும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு வெளியில் ஒரு வீடியோ போடுறோம். ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறோம். அதனால் நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வியூவர்ஸு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நம்ம வந்து கேரளா வந்து தான் பார்க்கணும். நீங்கள் கேரளா வராட்டியுமே இந்த வீடியோ மூலியம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்தீங்கன்னா உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு அழகான ஒரு எப்போதுமே பசுமை நிறைந்த ஒரு ஏரியானா அது கேரளா தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் சுற்றுப்புறங்கள் தான். இதெல்லாம் திருவிழா டயத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர கடைகள் பயங்கரமாக இருக்கும், கூட்டங்கள் நிறையா இருக்கும். இங்கே எப்போ பெரிய திருவிழான்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த சிவராத்திரி சொல்கிறோமா, அந்த சிவராத்திரிக்கு மட்டும்தான் 10 நாள் திருவிழா. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி நாடகம் இருக்காது, சினிமா இருக்காது. மற்றபடி அந்த கடை கடத்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ராட்டினங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த ராட்டினம் போட்டிருப்பாங்க. எல்லா விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, என்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். அந்த நாடகம், அந்த சினிமாவை தவிர, ஆர்கெஸ்ட்ராவை தவிர மற்ற எல்லாமே எங்கே நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஃபீல் தான் நமக்கு வரும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே கிடைக்கும். கிடைக்காத பொருளே கிடையாது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வாங்கலாம். நம்ம ஊரில் எப்படிலாம் பார்க்குறீங்களோ அதே போல் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். நம்முடைய ஆழ்வா சிவாலயம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜங்ஷன்லேருந்து பக்கம். நீங்கள் இப்போ ஆழ்வாவுக்கு வந்தீங்க அப்படின்னா எர்ணாகுளம் ட்ரெயினில் ஆழ்வாவில் வந்து இறங்கிட்டிங்கன்னா ஆழ்வாவில் ஜங்ஷன்லேருந்து அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. இங்கே புதுசாக வரவங்களுக்கு வாக் பண்ணி போக தெரியாது. ஒரு ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகலாம். நிறைய பேர் தமிழ்நாடு நிறைய பேர் பஸ்ஸில் வேனில் நான் வந்து டூரிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன். வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க. நிறைய டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. இங்கே கேரளாவிலேருந்து வருவாங்க. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா பக்கமும் வருவாங்க. நாங்கள் எப்படியும் மந்த்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறது வழக்கம். பக்கம் தானே எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். பக்கமான கோயில். அடிக்கடி போகிறது சிவன் அம்பலம். ரொம்ப பிடிச்ச அம்பலம் சிவன் கோயில் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து ஃபேமஸானது. இந்த இடத்தோட பேர் வந்து மணப்புறம் சிவனாலயம். ஆழ்வா பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. வந்து சாமி கொண்டுட்டு போங்க, நல்லது நடக்கும். அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம கோயில் உள்ள நம்ம வந்து என்றதை காமிப்போம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி மரத்தை வந்து கொண்டு வந்துருச்சு. இந்த மரத்தை கொண்டு வந்து ஒரு இடத்த டேமேஜ் பண்ணியிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த கம்பியாக பார்த்திங்களா, ஒரு கம்பி, டிசைன் கம்பி. அந்த கம்பி பைப்பையை அடித்து உடச்சிருக்கு அந்த மரம். பாருங்கள், இது வந்து ஆலமரம். கோயில், அது அந்த ஒரு பூஜை கடை. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த நகை காமிக்கிற பார்த்திங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த இப்போ மலையில் வந்து டேமேஜ் பண்ணது. ஒரு பெரிய மரம் வந்து 2 மரம் வந்து இங்கே வந்து விழுந்து இதை வந்து நசுக்கிட்டு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய பைப்பு பாருங்கள். நம்ம உட்காந்தா கூட அந்த பைப்பு வளையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான பைப்பு. ஆனால் அந்த பைப்பையே அடித்து உடச்சிருக்குன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும் என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். இது இப்போ டேமேஜ் ஆனதான். போன மழை சீசனுக்கு அப்புறம் இதெல்லாம் புதுசாக கட்டினாங்க. நடந்து போகிற பாதையெல்லாம் கூட இப்போ தான் ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் புதுசாக கட்டினாங்க. இது மாதிரி பிளாட்ஃபார்மும் கிடையாது, ஒரு மாதிரி செடியாக இருக்கும், உலையாக இருக்கும். இதை பிளாட்ஃபார்ம்லாம் கட்டிலாம் பண்ணாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி அடித்து உடச்சிருக்கு. போன டைம் வந்து அந்த மேற்கூரை காமிச்சேன் சிகப்பா, அந்த மேற்கூரையை உடச்சிச்சு 2018. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இதை டேமேஜ் பண்ண மரம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் கிடக்கு. அதை நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதான் கோயில் நினச்சி இப்போ நான் நடந்து போகிற இடம் தான் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம். இப்போ புதுசாக போட்ட பிளாட்ஃபார்மு. முன்னாடி வந்து திருக்கும் மாதிரி புல்லுங்களுமா செடியுமா இருக்கும். இப்போ அழகாக பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சிமெண்ட் ரோடு மாதிரியே சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ தான் பண்ணாங்க, மலைக்கு முன்னாடி தான். ஓகேங்களா. இது பூஜை சாமான்கள். நமக்கு வந்து நெய்விளக்கு போடுறது, மற்ற எல்லா பூஜைக்கான ஜாமான்கள், அர்ச்சனை சீட்டு எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். அர்ச்சனை சீட்டு உள்ளே கிடைக்கும். அர்ச்சனைக்கான தட்டு, பூ எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இது ஒரே ஒரு கடை தான் இருக்கும். இது வந்து பெரிய ஃபேமஸான கோயிலாக இருந்தாலும் பெருசாக கடைகள் இருக்காது. ஏன்னா பர்மனெண்ட்டாக யாரும் கடை போட முடியாது.
ஒவ்வொரு டைமும் வருஷம் நம்ம காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தண்ணி வந்து அடிச்சிடும். அதனால் இங்கே வந்து பர்மனெண்ட் கடைசியில் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கடை தான் இருக்கும். அது மழை காலம் ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த சீசனில் கூட ஆடி 1 அன்னைக்கு இவங்க வந்து அந்த கர்க்கிடை மாதம்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அவங்க பூஜை பண்ணுறது காலையில் பார்த்திங்கன்னா கழுத்தளவு தண்ணி இருந்துச்சு. அந்த கழுத்தளவு தண்ணியில் போய் தான் நீந்தி போய் தான் அவர் வந்து அந்த நம்பூதிரி வந்து பூஜை பண்ணாங்க. அதுக்கு நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். அது இதில் இணைக்கிறதுக்கு முடியலை. நெக்ஸ்ட் டைம் நினச்சி தரேன். அது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அவங்க அந்த பூஜை நிப்படக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆடி 1க்கு தண்ணி நிறையா இருக்குது அப்படின்ட்டு கழுத்தளவு தண்ணியில் வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லா ஜாமானும் வெக்கேட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே போல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் பெரிய விஷயம் நடக்கும். அதை வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அது இப்போ கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம கேமராமேனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்ன ஐட்டம்னு பார்த்திங்கன்னா அதான் பிடிச்சமான ஒரு பூச்சானா பூனை. அந்த பூனை தான் அவங்க ரொம்ப பிடிக்கும். எதிர்பாராத விதமாக அந்த பூனை உட்காந்துருச்சு. சரி இந்த பூனையை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பூனையை வந்து க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் பூனை எடுக்கிறோம். அந்த நான் போய் அந்த பூனையை வந்து டச் பண்ணி பார்த்தேன். சில பூனைகள் பார்த்திங்கன்னா கை வச்சோடனே சீரும், கடிக்க வரும், பரண்டி விட்டுரும். ஆனால் இந்த பூனை எப்படி நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் ஜென்ரலாக என்ன பண்ணேன்னா கிட்டே போயிட்டு அப்படியே டச் பண்ணி பார்த்தேன். தலையை டச் பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ஓடலை, பயப்படலை, பொறுமையாக இருந்துச்சு. சரி நம்மளுமே தூக்கி பார்த்துடலாம். ஆட்டுக்குட்டியை தூக்கி காமிச்சோம் கேமராவில். இப்போ பூனைக்குட்டி, ஏன்னா இதெல்லாம் தூக்கி 10-15 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம ஊர்லேருந்து அந்த பிறகு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதனால் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த பூனையை பிடிச்சோம். அது அவ்வளோ சாஃப்டாக அமைதியாக இருக்குது. எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் பண்ணலை. நம்ம ஊர் பூனைகள்லாம் பரண்டி விட்டு ஓடிடும், மக்களை கண்டா பயப்படும், சீரும். இது பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, சுகமாக இருந்துச்சு. ஒரு எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்தது பழகிருச்சான்னு தெரில. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க அப்படி தான் சொன்னாங்க. இங்கே யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும், இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இன்னொரு கேமராமேன் இருக்காங்களே, அந்த கேமராமேன் வந்து இந்த பூனையை பிடிச்சி அவங்களுமே இதை வந்து டச் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே போகுது இந்த பூனை, பயம் இல்லை அதுக்கு. அப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பழகினாசி அதுக்கு ஒரு மனிதர்களுக்கு கண்ட ஒரு பயம், ஒரு அச்சமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. இங்கேயே தான் படுத்துருக்குமாம்மா, இங்கே தான் இருக்குமாம்மா, எங்கேயும் போக தான் இந்த மரத்துக்கு கீழே தான் படுத்துருக்கு. அங்கே ஒரு கட்டையில் தான் ஏறி விளையாடுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகான பூனைக்குட்டி. அதை தான் இவங்க வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ரைட்டு, பூனையை பிடிச்சி கொஞ்சியாச்சு. இனிமேல் அடுத்து கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த என்ட்ரன்ஸில் இந்த நந்திகேஸ்வரர் அதை எடுக்கும்போதே அங்கேருந்து நம்பூதிரி கை காமிச்சிட்டாங்க. எடுக்கக்கூடாது, உள்ளே வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே எப்போதுமே ஒருத்தக்க சொன்னால் நம்ம வந்து அதை மதிக்கணும், அதை மீறி எடுக்கக்கூடாது. நான் இந்த இடத்துல எடுக்கும்போதே நான் ஜஸ்ட்டு திரும்பி பார்த்தேன். தாக்கும்போது கை காமிச்சாங்க, உள்ளே எடுக்க வேணான்னு சொன்னாங்க. நான் அப்படியே எடுக்கலை. இப்படியே நம்ம வந்து பின்பக்கமாக அப்படியே சுற்றி வந்தாச்சு. மாற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டோம். கேமரா மாற்றி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளே எடுக்கலை, கோயில் எடுக்கலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை மாறக்கூடாது, மறக்கக்கூடாது. இது வந்து அந்த சைடு காமிச்ச அந்த கடை வந்து இந்த பக்கம் காமிக்கிறேன். 2 பக்கமே என்ட்ரன்ஸ் கடைக்கு நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா நெய்வேத்திய ஜாமான்கள் அல்லது அகல் விளக்கு, நெய் விளக்கு எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அர்ச்சனை தட்டு, பூ, தாமரைப்பூங்க கிடைக்கும். எல்லாமே இங்கே வாங்கி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அதை தான் பார்க்குறோம். இங்கேருந்து இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே வந்து இங்கே வந்து கோயில் நம்ம ஊர் மாதிரி இல்லை, ஓப்பனில் இருக்கும். கருவறைங்கிறது ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து சுயம்புலிங்கமாக இருக்கும். அதான் வந்து சிவனுடையது. அது வந்து இங்கேருந்து எடுக்க முடியலை. நம்ம அதை அவங்க சொல்கிறத மாரியும் ஜூம் பண்ணி முயற்சி பண்ணி எடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு தோணலை. சரி ஓகே சொன்னாங்களா அப்படின்னு நான் வந்து கிளம்பி போயிட்டேன். இப்போ அது இங்கே பார்க்குறது சுற்றுப்புறம், அந்த கோயில் சுற்றி இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி தான். இங்கே ஃபுல்லாகவே ஒரு செளியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஜேசிபி வச்சு அந்த செளிங்கிற அந்த உலையெல்லாமே சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி பைப் போட்டு கழுவி எடுப்பாங்க. ஜேசிபி வச்சு மண்ணை நோண்டி எடுப்பாங்க. வருடம் இப்போ தான் நடக்கும். அவங்களுக்கு சகஜமாக ஆயிடுச்சு. இது எப்போதுமே இப்படி தான் நடக்கும். இது பார்த்திங்கன்னா பாம்பலம்மா கோயில். அங்கே ஒரு சின்னதாக இருக்கும், டார்க்கு, ரொம்ப இருட்டாகிடுச்சு. எங்களுக்கு கேமராவில் வந்து கேட்சப் பண்ண முடியலை. ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக கிளியராக பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். இந்த டைம் இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. போட வேணான்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் கோயிலை, கண்டிப்பாக நம்ம அதை கொடுத்தே ஆகணும் மக்களுக்கு. இதில் என்னென்ன தவறுகள் இருக்குங்கிறத நீங்கள் சுட்டி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்கள் புதுசு தான், என்ன தான் நம்ம கேமராமேனாக இருந்தாலும் சும்மா நம்ம செல்ஃபி ஜாலியாக எடுத்துருப்போம். ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தெளிவாக எடுக்கணும், நல்லா பேசணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது சகஜம்தான். அதை நினச்சி தான் எடுத்தோம். ஆனால் அந்தளவுக்கு வருமானம்
இனிமேல் தான் வரும். போக போக நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நான் இது வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் தான். அதனால் நான் வந்து இப்போ தான் எடுத்தேன். ஓரளவுக்கு கேமரா இவ்வளோ தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. நல்ல கேமரா கிடையாது. 2 மொபைல் வச்சுருந்தோம். இன்னொரு மொபைல் பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கிளியராக எடுக்க முடியலை. இந்த மொபைலில் இவ்வளோ தான் கிளாரிட்டி. ஒருவேளை நல்ல மொபைல் வாங்கி நல்லா எடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் பார்க்குறது இது வந்து அன்னதான மண்டபம். ஆமாம், ரொம்ப ஆப்போசிட்டில் எடுக்கும்போது கிளார் ஆகிடுச்சு. ஏன்னா சன்செட் ஆக போகுது. அது எடுக்கும்போது ரொம்ப கிளார் அடிக்குது. ரொம்ப வெளிச்சமாக இருக்காச்சு, உங்களுக்கு தெரியலை. அப்படியே சுற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளில போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போ தான் அப்படியே இது வந்து சுற்றுப்பிரகாரம் சுற்றி வர்றது. இதை சுற்றிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. இது இன்னொரு என்ட்ரன்ஸ். நான் சொன்னேன்ல, இது அன்னதான மண்டபம். இந்த பக்கம் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் வந்தோம்னா நம்ம பஸ்ஸு, காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் பார்க்கிங்லாம் இருக்கும். கார், பஸ்ஸு, வேன்லாம் கொண்டு வரலாம். நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பாலம், ஃப்ரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து நடந்து வர முடியும். இது எல்லாமே வரலாம். இதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. 2 வழி இருக்குது. 2மே பாலம் கடந்து தான் வரணும். ஆமாம், இது தான் நாங்கள் வந்து வெளியில் இந்த தான் காமிச்சிட்ருக்குறோம். இது ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேவஸ்தானத்தோட பில்டிங். இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கை காமிக்கிறாங்களே, இங்கே நம்ம ஸ்டே பண்ணி தங்கிக்கிட்டு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க, தங்கி சுற்றி பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. ஓரளவு ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவஸ்தானத்தோடைய ஒரு லாட்ஜி மாதிரி அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. விசேஷமாக இருக்குது. ரொம்ப ஐதீகமான கோயில். இது விசேஷமான கோயில். நிறையா பேர் வருவாங்க, நிறைய டூரிஸ்ட் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி. என்ன காரணம்னா ஓணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நாளைக்கு ஓணம். அன்றைக்கெல்லாம் பர்ச்சேஸ் அங்கே தான் அதிகமாக கடத்தூர் பக்கம் தான் போயிருப்பாங்க. கோயிலுக்குள்ளே வர்றது கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. அப்படின்னு பெரிய கூட்டம் கிடையாது. ரோட்டில் டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் இங்கே கோயிலில் பெருசாக ரஷ் இல்லை. ரஷ் வந்து இருந்திருக்கு. நான் வந்து இப்போ நிறையா பார்த்துக்குறோம். இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு ரஷ்ஷு கிடையாது. இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். இந்த வழி தான் பார்த்திங்கன்னா உள்ள ஜேசிபிலாம் வந்து வேன்லாம் வந்து லாரி வந்து இந்த செடியெல்லாம் அள்ளிட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு இடம். இந்த இடம் ஸ்மூத்தாக இருக்கும். இது வருஷம் இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னல, நடக்கும்போது இந்த மாதிரி இந்த வழியாக தான் உங்களை வந்து கொண்டுட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் தண்ணி வந்து ஒரே சேர்லாம் காஞ்சி இப்போ தான் ஒரு மாதிரி செட்டாக இருக்குது. இது ஒரு அரச மரத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்துருந்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வரவே முடியாது. யாருமே அலோவ் பண்ணலை. அங்கோட கேட்டு போட்டு பூட்டியிருந்தாங்க. நான் கேட்டை விட காமிச்சிருக்கேன் பாருங்கள். கேட்டு போட்டு பூட்டிச்சு, உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அதனால் தண்ணி ஃபுல்லாக நிற்கும்போது யாரும் உள்ளே வருவா. ஆனால் வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. செல்ஃபி எடுக்க, வீடியோ எடுக்க நிறைய பேர் வருவாங்க தான். ஆனால் உள்ளே இறங்க மாட்டாங்க. நம்ம உதிர்ச்சி மட்டும் தான் உள்ளே போயிட்டு வருவாங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் மழை டயத்தில் நியூஸில் பார்ப்பேன். இந்த மாதிரி சிவாலயம் வந்து ஃபுல்லாக முழுகிருச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து அந்த டயத்தில் வீடியோ எடுக்கணும், பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது தோணவே இல்லை. ஏன்னா மழை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஆழ்வா சிவனாலயம் வந்து தண்ணியில் முழுகும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த வருஷம். இது இவங்களுக்கு என்ன ஐடியானா, அது வந்து மழை நிறையா வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆழ்வாவில் இருக்கக்கூடிய சிவனாலயம் வந்து கண்டிப்பாக முழுகினா தான் வறட்சி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அது வருஷம் முழுகிடும். ரொம்ப முழுகினா தான் பிரச்சனை. ஓரளவுக்கு மீடியமாக முழுகிருக்கு. இந்த பார்க்குறீங்களா மேலே இந்த லெட்டர்ஸ் பார்க்குறீங்களா, இந்த எழுத்து வரைக்கும் தண்ணி போயிருக்குன்னு பார்த்துங்க. அந்த எழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கும். அப்போ அவ்வளோவுக்கு தண்ணியில் முழுகிடும். வர நடக்கும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோயிலுடைய அமைப்பு இவ்வளோ தான். மிக பெரிய கோயில் கிடையாது, சின்ன கோயில் தான். ஆனால் சக்தி வாய்ந்த கோயில். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது எல்லாமே சுற்றுப்புறம் எப்போதுமே பசுமையாகவே அழகாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சாயந்தரம் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம். உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டோட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே செடி, எல்லாமே மண். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு காஞ்சி சரியாகி வந்துக்கிட்டுருக்கு. இப்போ தான் புல் நல்லா வருது. ஏன்னா இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுல, 1.5 மாதம் ஆச்சு. வெள்ளம் வந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிக்கிறாங்க. இப்போ தான் மழை குறைஞ்சிருச்சு. நேற்று நைட்லேருந்து மழை கிடையாது பெருசாக, நல்ல வெயில் தான். இந்த கேட்டு தான் போட்டு மூடிடுவாங்க. இந்த கேட்டு போட்டாச்சு, உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இந்த மழை டயத்தில் வந்து இங்கே தண்ணி நிறையா இருக்கும். அதனால் சாமி கும்பிட்றதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்டு போட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து கேட்டு போகாமல் இந்த வழியாக நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். ஸ்டெப்பில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கடைகள், சந்தை மாதிரி கடைகள்,
ராட்டினம் மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான இடம் தான் இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி இந்த பக்கம் வந்துட்டோம். திருப்பி என்ட்ரன்ஸ் பக்கம் போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது, பசுமையான கிரவுண்டு. அந்த கிரவுண்டு பார்த்துட்டு அப்படியே அந்த ஆறை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ திரும்ப அந்த பூனை போய் பார்க்கலாம். அந்த பூனை அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் டார்க் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாகிடுச்சு. இப்போ தான் சன்செட்லாம் முடிஞ்சு ரொம்ப டார்க்காக தெரியுது. கொஞ்சம் இது மரத்துக்கு கீழே இருக்க கொஞ்சம் ரொம்ப டார்க்கு, கொஞ்சம் வெளியில் போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சிச்சு. இப்போ வேறு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அந்த பூனை அங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த பூனையுடைய இடம். இங்கே தான் அந்த கேட்டு பக்கம் படுத்துருக்கோம். எப்போதுமே இங்கே தான் இருக்குமாமா. அதுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு பார்த்திங்கன்னா வடை சாப்பிட்டு அந்த பூனை வந்து வளர்ந்துட்டுருக்காமா. கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பூனையை திரும்ப வந்து நாங்கள் பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு சரி பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வரோம், பத்திரமா இருந்துங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பூனையும் கிளம்பிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப நம்மளுடைய இதில் ரொம்ப அருமையான பூனை. இங்கே தான் இந்த பூனை இருக்குது. இப்போ அந்த பூனையை பார்க்கலாம். இந்த பூனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன விஷயங்கிறத சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அழகான பூனை. நாங்கள் ஒரு பாய் சொல்லிவிட்டு பூனைக்கு நாங்கள் அப்படியே கிளம்பி தான் ஆப்போசிட் உள்ள கிரவுண்டுக்கு போகிறோம். அந்த கிரவுண்ட் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா 2 ஆறும் சங்கமிக்கிற இடம் சொன்னேன்ல, 2 ஆறும் சங்கமிக்கிற இடம். இந்த பக்கம் ஒரு ஆறு, அந்த பக்கம் ஒரு ஆறு, 2 ஆறுமே சேர்ந்து வந்து தான் வெள்ளை பக்கம் பெருசாக்குறது. அந்த ஆறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்துவிட்டோம். இது எம்டி பிளேஸ் தான், பசுமையான ஒரு இடமா இருக்குது. பார்த்திங்களா, எல்லாம் புல்வெளிகள் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக புல் தான். அதை கடந்து போய் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அருமையான ஒரு கோயில். நம்ம ஊரில் மாதிரி பெருசாக கோபுரங்கள்லாம் வச்சு கோயில் இருக்காது. இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த கோயிலுக்கு. அவ்வளோ பஸ் இருக்கும், டூரிஸ்ட் பஸ்ஸு. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நிறையாவே வந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே அது வந்து ரஷ்ஷான இடம் தான். அமாவாசைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதே போல் அந்த சிவராத்திரிக்கு 10 நாளுமே ரஷ்ஷாக இருக்கும். எல்லா கிழமையும் நல்லாயிருக்கும். சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை வந்து விசேஷமான பூஜை. அந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா பால் அல்லது இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. எல்லா சனிக்கிழமையும் காலையில் 5 மணிக்கு 5 to 5:30 அந்த பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 ஆறு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆறு, லெஃப்ட் சைடில் ஒரு ஆறு இருக்கும், அப்புறம் ரைட் சைடில் ஒரு ஆறு இருக்குது. மொத்தம் 2 ஆறு. இது ஒரு சைடு, இது ரைட் சைடு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது லெஃப்ட் சைடு. 2 ஆறும் சங்கமிக்கிற இடம். சங்கமிச்சா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு காட்டாறு தான். அதனால தான் வந்து வெள்ளை பக்கம் வெள்ளம் நிறைய வந்து முழுகடிச்சிடுறது. இது ஆப்போசிட் உள்ளது. இங்கே குவார்ட்டர்ஸ் இருந்து இது வந்து பொதுப்பணித்துறையுடைய குவார்ட்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. இப்போ எல்லாமே அந்த குவார்ட்டர்ஸில் ஏதோ இன்றைக்கி ஒரு மீட்டிங் நினைக்கிறேன். நிறையா பேர் போலீஸ்காரங்களாம் மீட்டிங்கில் இருந்தாங்க. நிறையா போலீஸு குமிச்சிருந்துச்சு அந்த குவார்ட்டர்ஸில். என்ன ஃபங்க்ஷன்னு தெரியலை. அதை நீங்கள் பார்க்குறீங்க. எப்போயுமே தண்ணி போயிட்டுருக்கும். ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு பறந்து வந்து அழகாக பறந்து போயிட்டே இருக்குது. இங்கே சாயந்தரம் நினச்சின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த சும்மா அப்படியே கால் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, குளிப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிறையா கூட்டங்கள் எப்போயுமே இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா அங்கே நிறையா பேர் இருப்பாங்க. இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு பொழுதுபோக்கான இடமா இருக்குது. அதனால் அங்கே வந்து எல்லாருமே எப்போயுமே கூட்டம் இருக்கும். நல்ல பெரிய இடமா இருக்கிற வாசி எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக வந்து பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போவாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த இது வைக்கணும், நிலக்கல்ல அந்த கடை இல்லை. அது இருந்துச்சுன்னா எல்லாமே நிலக்கல்ல வாங்கி சாப்பிடுவாங்க. அதே போல் ஐஸ்கிரீம் இருக்கும். ஐஸ்கிரீம் கடை எல்லாமே காணும். இந்த மலைக்கு அப்புறம் எல்லாமே போயிட்டாங்க, ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து தான் திரும்ப ஆரம்பிப்பாங்க கடையெல்லாம். அவங்களாம் யாருமே கிடையாது. ரைட்டு, ஓகே. ரொம்ப பசுமையான விஷயம். ரொம்ப எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கணும், கொடுத்து வைக்கணும் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தலாம், எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நாங்கள் வந்து எல்லாம் சுற்றி 2-3 டைம் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். இது முடிச்சுட்டு அப்படியே இந்த பாலம் வழியாக வெளியில் வந்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான பார்க்கு, கவர்மெண்ட் பார்க் இருக்குது. அந்த பார்க் போயிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா ரொம்ப இருட்டாகிடுச்சு. இருட்டிலேருந்து ஆல்ரெடி கேமரா வந்து அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. இன்னும் இருட்டில் எடுத்தோம்னா ரொம்ப குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துகிட்ருக்குறோம்.
நம்ம பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் புல்வெளிகள். இந்த புல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரங்கள் அளவுக்கு புல் இருக்கும். உள்ளே பாம்பு இருந்தாலும் தெரியாது, முதல்ல படுத்திருந்தாலும் தெரியாது. அந்தளவுக்கு புல், பெரிய புல் தான் அது. இருந்தாலும் நம்ம வந்து அவ்வளோ சேஃப்டியாக தான் போகணும். அதில் ஒரு சின்ன ஒத்தடி பதை மாதிரி இருந்துச்சு. அந்த ஒத்தடி பதையில் தான் போனோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க, செல்ஃபி எடுத்துகிட்ருப்பாங்க, வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க. எல்லா விஷயங்களும் இங்கே தான் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இடம் சொன்னேன்ல, ஒரு ஆழ்வாயில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அமைதியான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இந்த சிவனாலயம் தான். இங்கே தான் எல்லாருமே வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதனால் எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். எப்போதுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்க. ஆழ்வா வந்து இந்த மாதிரி சேஸ்திரத்தை நீங்கள் வந்து கோயில் வந்து பாருங்கள், கண்ணு கழிச்சிட்டு போங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர் தான் பார்த்துட்டே இருக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் கோயில் வழிபாட்டு முறைகளும் வேறு மாதிரி இருக்கும். இங்கேயும் கோயிலும் வேறு மாதிரி இருக்கும், வழிபாட்டு முறைகளும் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் இயற்கையோட ரொம்ப ஒன்றி போயிருக்கு கேரளா. என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் தேசம்னு சொல்கிறாங்க. கடவுள் தேசத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஓய்வு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது கேரளாவில் சுற்றி பார்க்குறதுக்கு. அதில் ஒரு விஷயந்தான் ஆழ்வா சிவனாலயம். இன்னும் நிறையா இடங்கள் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில். மக்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறதா இந்த ரிவர் சொன்ன 2 ரிவரு சங்கமிக்கிற இடம். இது ஒரு ரிவரு, இங்கே பாருங்க, இது ஒரு ரிவர். அப்போ 2ம் சங்கமிக்குது. அதனால தான் அந்த 2 இடமும் சேர்ந்து இந்த ஆழ்வா சிவாலய அம்பலத்தில் வந்து வெள்ளம் வந்து அடிக்கிறது. ஜூன் ஜூலையில் எப்போதுமே வெள்ளம் வந்துடும். இப்போ சன்செட்டு டைமு ரொம்ப அருமையாக, ரொம்ப ரம்மியமான காட்சி. ரொம்ப வடிவாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப வடிவாக இருக்கணும். பாருங்கள் சன்செட்டு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து பக்கத்தில் உள்ள பில்டிங்ஸு. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சில, ஞாயிற்றுக்கிழமை ஓணத்துக்கு முன்னாடி ஜாலியாக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சி எனக்கு வந்து ரொம்ப காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அழகான காட்சியாக இருக்குது இந்த காட்சி. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாமே வந்து கண்டுகளிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவாலயம் ரொம்ப வந்து ஃபேமஸான கோயில். இதுக்கு செட்டு காமிக்கிறேன். சன்செட் பாருங்கள் அழகாக இருக்குன்னு. ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது சன்செட்டு. சூரியன் மறைய போகுது, இருட்டாக போகுது. நாங்கள் வரும்போது வெளிச்சமாக இருந்துச்சு, இப்போ இருட்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா மக்களை? இங்க பாருங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடு இருக்கு, ஒரு மாடு கேங்கா இருக்கு, 3 மாடு. அதுல ஒரு மாடு நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அது புல்லு சாப்பிட போகும்போது பாக்கி 2 மாடு நம்மள பாக்குது. அதுவும் இல்லாம நாங்க என்ன பார்த்தோம்னா, அங்க ஒரு மரத்துல ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம், அது கூட நாங்க விளையாண்டோம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருந்துச்சுன்னா நாங்க அத உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கோம். அது வந்து அந்த பூனைக்குட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் சொன்னாரு, இங்க ஒரு லாட்டரி வியாபாரம் பண்றவங்க இருக்காங்களாம், அவங்களோட பூனையா அது. மக்களே, நீங்க வரும்போது இங்க ஆட்டி இப்படியே பனசு இருக்கும். ஆனா இங்க நிறைய புல் இருக்கும். நீங்களே பாருங்க அந்த சைடு ஏரியாவை. இங்க வழி இருக்கு, ஆனாலும் அது அப்படியே புல்லோட ஏரியா மாதிரி இருக்கும். பாருங்க, நாங்க வழியெல்லாம் இப்படிதான். இங்க நிறைய பெக்கர்ஸும் இருப்பாங்க, பார்க்க பாவமா இருக்கும். ஸோ நாங்க வரும்போது நிறைய கொடுத்துட்டோம். அப்ப சூப்பரா இருந்துச்சு மக்களே. நிறைய பேர் இப்பதான் விசிட் பண்ண வருவாங்க. ஏன்னா சன்செட் டயத்துல தான் இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கும். டவுட் இருந்தா நீங்களே பாருங்க, சன்செட் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காரு. நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போனா இப்படி ஆட்டிக்கிட்டே வரும். சரி, நம்ம அப்படியே ஜாலியா நடந்து போவோம். அவர் அங்க அப்படியே விட்டுட்டு இப்படியே தூக்கப்படுத்துல துணி தூக்கின மாதிரி அப்படியே தூக்கிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். வாங்க. சூப்பரா இருக்கு. சரி வாங்க. ஜெய் ஹனுமான்ஜி அப்படின்னா தோணும் இந்த பிக்சர் கிட்ட வந்தா. அவரு அந்த ஹனுமான்ஜியோட ஆயுதத்தை எவ்வளவு சூப்பரா இருந்துருக்காரு பாருங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் கலர்ஸ்ல அவங்க வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வேணா கூட வரைஞ்சிட்டு வரலாம் வரும்போது. நிறைய பேர் இங்க இருக்கும்போது எங்களையே தான் பாத்துக்கிட்டு வராங்க, யானே தெரியல. பயமா இருக்கு, எவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு வராங்க. சரி, ஸ்ட்ரைட் இப்ப வந்து பார்க்குக்கு தான் போறோம். இப்பதான் நிறைய பேர் வராங்க, இந்த குட்டி பாப்பாலாம் இப்பதான் வராங்க. இது சத்தியமா சூப்பரான இடம். இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன், இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. நான் சுத்தி காட்டுறேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குது, அழகா இருக்கும். ஆனா நான் வந்தப்ப பார்த்தேன் ஆல்ரெடி, அங்க வந்து நிறைய போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப அப்படியே வந்துட்டோம். இங்க எப்படி நடக்கிறதுனாலதான் உங்களுக்கு இப்படி இப்படி ஆட்டி 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 சொன்னது. ஆனா உங்களால பார்க்க முடிஞ்சது, நீங்க பாருங்க. நம்ம போவோம். இவர் திருப்பி அதே மாதிரி நிக்கிறாரு. நம்ம அவரை விட்டு அப்படியே நம்ம ஜாலியா போவோம். இவங்க 2 பேரும் இங்கேயே விட்டுட்டு நம்ம ஓடி போயிடலாம் மக்களே. ஏன்னா அந்த பார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்க எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க சன்செட் வந்து தண்ணியில தெரியும். இந்த இடம்லாம் பார்க்க கிராஸ் லேண்ட் இருக்கும், ஆனா பக்கத்துல தண்ணி உள்ள மாதிரி இருக்கும். ஆனா சத்தியமா இதெல்லாம் தண்ணியாதான் இருக்கும். ஒரு பிட்டு தண்ணி கூட தெரியாத மாதிரி இந்த புல்லு மறைச்சிருக்கும். அப்புறம் இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியல. இது ஃப்ளவர், ஏதோ ஒரு ஃப்ளவர். சரி மக்களே, நாங்க கொஞ்சம் தூரம் வரும்போதுதான் இங்க இந்த ஃப்ளவர் தெரியுது. அப்புறம் கீழே பாருங்க, நடக்கவே முடியாத மாதிரி இடம் இருக்கு. சரி மக்களே, நம்ம எப்படி நடப்போம். மக்களே, கொஞ்சம் இடத்துல நடக்கிறது நாங்க வந்து கவர் பண்ணல. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செளியா இருந்துச்சு. செளினா மட்டா இருந்துச்சு, ஓலையா கிடந்துச்சு. இங்க 2 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து லாக் ஆயிருக்கும், அதான் இன்னொரு என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் நான். ஏன்னா நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ டைம் இருக்காது வரதுக்கு. சாட்டர்டே சண்டே வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு, மியூசிக் கிளாஸ் இருக்கு, ஏதோ ஒரு டான்ஸ் இருக்கு. சச்சி மாதிரி பார்த்து போறாங்களே. ஓகே மக்களே, இங்க எனக்கு பிடிச்சது, நான் ஜஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் நம்ம போகும்போது நான் எப்படி ஜம்ப் பண்ணுவேன்னு பார்க்குறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இல்லை ஏதாவது கேரளா ஆள்கார் இருக்காங்கன்னா சொல்லுங்க. ஆனால் எப்படி தமிழ் புரியும்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்காதீங்க. ஓகே, நம்ம இறங்கி போவோம். இதான் அந்த என்ட்ரன்ஸ். இது நல்லா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு இந்த இடம். இந்த சன்செட் வந்து இங்கேருந்து தெரியாது, ஆனால் அந்த தண்ணியில தெரியும் பாருங்க, அது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த மேகம்லாம் எல்லோ கலர் ஆயிடுச்சு. இதான் போறது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம இங்க நின்றுட்டு கொஞ்சம் சில்ல போயிட்டு போவோம். இங்க பாருங்க எவ்வளவு பக்கத்துல இருக்கு. நீங்க நம்ம நடக்க முடியாது, ஆனா இங்க பாருங்க என் கம்பி போட்டுருக்கு. நான் இங்க வந்து இப்படி வந்து இதை வச்சுதான் காட்டுறேன். நல்லா இருக்கு மக்களே. அப்புறம் இருட்டாயிரும், சோ நம்ம போவோம் வாங்க. அவர் ஓடிக்கிட்டே போறாரு, நம்ம பதமா போவோம். எனக்கு ஆல்ரெடி கால் வலி வந்துருச்சுங்கன்ட்டு அம்மா. அப்புறம் நம்ம இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேர்ல யாராவது பிடிக்கணும். ஏன்னா நான் இங்க போய் விளையாடுவேன் மக்களே. இங்க பச்சை லைட்டு கவர் பண்ணும். இங்க ஒரு பச்சை லைட் இருக்கு, அதான் கவர் பண்றது. இங்க பாருங்க. ஓகே, இதான் அந்த பார்க்கு. சூப்பர் பார்க் இது மக்களே. ஆனா போறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம். இங்க நிறைய பசங்க இருக்காங்க. இங்க ஒரு ஃபவுண்டன் இருக்கு. சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்க்க. இந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்ப நம்ம போய் பாப்போம் ஐஸ்கிரீம். இங்க இருக்கிற ஒன்லி கடை இங்க இதுதான். இங்க வாங்கினா டேஸ்டா இருக்கும்.
இப்ப நான் பேசுறேன். இங்க நிறைய ஃப்ளவர்ஸ் அழகா இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவர் ஆர்டர் பண்றாரு. எங்க அம்மா அப்படியே சில்லா இருக்காங்க இங்க உட்கார்ந்து. ப்ராப்ளம். அவங்களும் தான் நடந்துகிட்டே வந்தாங்க. அவங்க இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன எழுதிருக்குங்க, லவ் ஹாஸ் மெனி ஃபிளேவர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் எனக்கு தான் தாங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் எனக்கு தான். சோ நான் அப்படியே போயாச்சு. ஓவர் லிப்ஸ்டிக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ நோ ப்ராப்ளம். இந்த இடம் வந்து ரொம்ப நல்லமான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறதே ரொம்ப ஜாலியா இருக்கும். பாருங்க, இதுதான் பார்க்கு. அருமையான பார்க்கு. இது வந்து சாயந்தரம் வந்தால் நம்ம பிள்ளைங்களை வந்து விளையாட விடலாம். அப்படி அழகான பார்க் இது. ஏதோ ரம்யமா அமைச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க தண்ணி வரும். தண்ணி எப்போதுமே நல்லா லைட்டிங் வரையும். இன்னைக்கு தண்ணி வரல. லீவ் விட்டாங்க இருக்கு தண்ணிக்கு. தண்ணி இல்லை. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எவ்வளோ ரம்யமா இருக்கு. லைட்லாம் போட்டு பிரகாசமா இருக்கு பாருங்க. இது அங்க உள்ள கேண்டீனு. நம்ம தேவையான கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோடைய சுற்றுப்புறம். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க். சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறது அப்படி காமிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா சில்ட்ரன்ஸ் பார்க்ல அழகா விளையாடுறாங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுறாங்க. ரொம்ப எல்லா சாதனமும் இருக்கு. எல்லாருமே விளையாடுறாங்க பாருங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாச்சு. நைட் ஆகணும் கொஞ்சம் கூட்டம் கம்மி ஆயிடுச்சு. நிறைய சேட்டை பண்றாங்க. சேட்டைக்கு அளவே எல்லாமே இருக்கு. இப்படிதான் விளையாடணும். பிள்ளைங்க இந்த பார்க்குக்கு வந்தா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கு விளையாடலாங்கிறதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். வீட்லயே அடங்கி எல்லாமே டிவியை மொபைல் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனா ஞாயிற்றுக்கிழமையில வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நமக்கு ரிலாக்ஸா இருக்கும். நாங்க வந்து இந்த ஊஞ்சல்ல ஏன்னா நாங்க வந்து இது வீடியோ போடுறோம். ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. குழந்தைங்க விளையாடுற பார்க்கு தான். ஆனா நாங்க வந்து பெரியவங்களும் விளையாடுறோம். ரொம்ப உற்சாகமா இருக்கு. இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் பெரியவங்களும் விளையாடலாம். சோ அதனாலதான் நாங்க விளையாடுறோம். பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் தெரியும். எந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படின்னு. ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சு. இத அடுத்ததுக்கு விளையாட போறாங்க. அடுத்து இப்ப டான்ஸ் நான் செத்த நேரம் விளையாண்டு அப்புறம் தான் போவேன். ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கோம். எல்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க. இந்த இதை விட்டு வர்றதுக்கு மனசு கிடையாது. அடுத்த ஈவெண்ட் போயிட்டாங்க. அடுத்ததுல போயிட்டவங்க வந்து மேலேறி சறுக்கிறதாமா நம்ம பார்ப்போம். விழுந்து கை கால் மூஞ்சி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாருங்க எப்படி விழுந்து வரப்போகுதுங்கிறத பாருங்க. கண்டிப்பா விளையாடும்போது பயப்பட்டா காரியம் இல்லை. அப்படி இருந்தாதான் குட்டுக்கெல்லாம் விழுவுறது. இந்த மாதிரி விழுவாது. எனக்கு ஆளு மக்களே எனக்கு பயமா இருக்கு. மதியானா அது இல்ல. ரொம்ப இந்த பார்க்ல ரொம்ப பொஸ்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்புற மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுவா அதில் உள்ள இந்த பார்க்கு. இந்த பார்க் எவ்வளவு அருமையா ரம்யமா இருக்குங்கிறது நீங்க பாருங்க. நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பார்க்கு.
நீங்கள் சண்டேஸில் குழந்தைங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும். அந்த பார்க்குக்கு நீங்கள் கொண்டு வரலாம். இவங்க ரொம்ப அருமையாக லைட்லாம் போட்டு ரொம்ப அருமையாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான பார்க்காக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கவே ரொம்ப கண்கொள்ள காட்சி ரம்மியமாக இருக்குது. லைட் செட்டிங்லாம் போட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்லாம். ஓகே மக்களே, நம்ம கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், பார்க்க அனுப்பிச்சிட்டோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாட்டா. இது இணைய வீடியோ, இது நான் தீவிகா. டாட்டா.